அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸ்ல இந்த நானா, ஒலி வேறுபாடு அறிந்து அதனுடைய பொருள் வேறுபாடு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அதன்படி பார்க்கலாம். சரியா? அனல், அனல் என்பது தாடி. இந்த அனல் என்பது நெருப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆணி என்பது இரும்பால் ஆன ஆணி. இது நம்ம செவுத்துல அடிப்போம் இல்லையா? அந்த ஆணி. இந்த ஆணி என்பது தமிழ் மாதம். ஓகேவா? அடுத்து ஊன் என்பது உணவு. இந்த ஊன் என்பது இறைச்சி. கணம் என்பது கூட்டம். இந்த கணம் என்பது பாரம். 2 சுழி நா என்பது பாரம். 3 சுழியின் பேன் என்பது காப்பாற்று. இந்த பேன் என்பது தலையில் வாழும் பேன். மனம் என்பது என்னன்னா, நறுமணத்தை குறிக்கக்கூடியது. இந்த மனம் என்பது உள்ளத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது. அடுத்து மனை. மனை என்பது உட்காரும் பலகை. இந்த மனை என்பது வீடு. மான், பெருமை, மான், புள்ளிமான். முன்னாள் என்பது 3 நாட்கள். இந்த முன்னாள் என்பது முந்தைய நாள். தேநீர், தேயிலை நீர். இந்த தேநீர் என்பது தேன் போல் இனிய நீர். திணை. இது வந்து ஒரு தானிய வகைன்னு சொல்றாங்க. இந்த திணை என்பது ஒழுக்கம் மற்றும் நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். 5 திணைகள் சொல்லுவோம் இல்லையா? அது. இது கணை. குதிரை கணைக்கிறது. இந்த கணை என்பது அன்பு. சரியா? ஓகே. தேங்க் யூ சோ மச்.